ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த சாமியாருக்கும் இந்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைங்களே, இப்போ நீங்கள் விக்கர்மங்கள், அதாவது பாவம் செய்கிறத நிறுத்திடணும். இப்போது அப்பா கேட்குறாங்க, ஒவ்வொரு பிராமண குழந்தையும் இப்போ என்ன பண்ணணும், அப்பாவை எப்படி பின்பற்றுறது? அப்பா சொல்கிறாங்க, அப்பா ஆசிரியராக இருக்கார் மற்றும் சத்குருவாக இருக்கார். அப்போ குழந்தைங்கள் நீங்களும் மாஸ்டர் ஆசிரியராக இருக்கணும், மாஸ்டர் சத்குருவாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் தான் வழிகாட்டணும். ஏன்னா இப்போது வழி எப்படின்னே தெரியாமல் இருக்காங்க. அதாவது இங்கேயே வாழ்ந்துட்டுருப்போம், என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. இப்போது கலியுக இறுதி, அது கொஞ்சோண்டு செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்பாவுக்கு சமமாக ஆசிரியர் ஆகணும். அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, அப்பா இந்த ஞானத்தை இந்த பிரம்மா மூலியமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சாட்சாத் பரம்பிதா பரமாத்மா நடத்தக்கூடிய ஞானம் தான் இந்த பிரம்மகுமார் குமாரிகள் மூலியமாக நடக்குது. அப்பா சொல்கிறாங்க, நான் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ரதம் தேவைப்படுது. அந்த ரதத்தில் வந்தக்கப்புறம்தான் அந்த ரதத்துக்கு பேர் பிரம்மான்னு பேர் வைக்கப்படுது. சொல்லுவாங்கள்ல, பிரம்மா மூலியமாக உலகத்தை பிரம்மா படைச்சாருன்னு. பிரம்மா படைக்கலை, ஆனால் பிரம்மா மூலியமாக சிவ பாபா தான் படைச்சார். ஆனால் இந்த தத்துவ ஞானிகள், அதாவது காட்டில் வாழ்ந்த அந்த சந்நியாசிகள், சாமியார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 5 தத்துவங்கள், அதாவது மெயினாக நம்மளோட பரம் தாமம், நம்மளோட உண்மையான வீடு, அதுதான் இறைவன் சொல்லிட்டு இறைவனோட கலக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மத்தோட ஐக்கியமாக போகிறேன், இறைவனோட ஐக்கியமாகணும் அப்படின்னு காட்டில் போய் அமர்ந்து இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க. அவங்க இந்த பிரம்ம தத்துவம், அதாவது நம்மளோட உண்மையான வீடு பரந்தாமத்தை தான் அவங்க கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. அந்த வீட்டில் பரம்பிதா பரமாத்மா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த பரம்பிதா பரமாத்மா தான் இந்த பிரம்மா மூலியமாக இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக ஆகணும். விக்ரமா ஜீத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், விக்ரமன்னு ஒருத்தர் இருந்தார். அது என்ன விக்ரமன், விக்ரமாஜீத்? விக்ரமன் ராஜா அப்படின்னா இந்த ராவணன். இப்போது ராவண ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. ராமராஜ்யம் என்பது தான் விக்ரமாஜீத், விக்ரமங்களை வென்ற ராஜா அப்படின்னு அர்த்தம். அது யாரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அது புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. அது எப்படி விக்ரமாஜீத் ஆக முடியும் அப்படின்னா, அங்கே போயிட்டு பாவங்கள் செய்யாமல் இருக்கிறது அப்படி கிடையாது. இங்கேயே இப்போவே இந்த சங்கம யுகத்தில் இப்போ நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. அது என்ன பாவம் அப்படின்னா, இந்த 5 விகாரங்கள் என்ற பாவம், இந்த உடல் மூலிமா செய்யக்கூடிய விகாரங்கள். அதில் காமம் மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குது, கோபம் 2வது, அகங்காரம், பேராசை, பற்று. இந்த மாதிரி 5 விகாரங்கள். இந்த விகாரங்களில் பயன்படுத்தி யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அந்த பாவங்களை நீங்கள் செய்யவே கூடாது. அப்போ தான் நீங்கள் விக்ரமாஜீத், அந்த 2500 வருஷம் அந்த உலகம் இருக்கும், அந்த உலகத்துக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமேட்டு அந்த திரேதாயுகமுக்கும் துவாபரிகத்துக்கும் நடுவில் வந்து ஒரு சங்கமம் ஏற்படும். அதாவது அது சங்கமம்னா அங்கே சிவபாபா வரமாட்டார். அங்கே வந்து ஒரு இதற்கும் அதற்கும் வந்து நடுவில் வந்து ஒரு அழிவு நடக்கும். அந்த அழிவுக்கு அப்புறமேட்டு துவாபரிகம் அது தேக உணர்வு வரும்போது அந்த அழிவு நடக்கும். இப்போ வந்து தேக உணர்வுலேருந்து இந்த கலியுகமும் சத்தியுகத்துக்கும் நடுவில் வந்து சங்கமம் வருது. அதில் வந்து தான் சிவபாபா நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுத்து தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வராரு. இங்கே நடத்தக்கூடிய பாடமே தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வரணும். அதற்கான பயிற்சிகள், அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கான பயிற்சிகளை தான் அப்பா வந்து சொல்லி தந்துட்டுருக்காரு. அந்த ராமர் ராஜ்யம் அப்படின்னா ராமரோட அந்த ராஜ்யம் கிடையாது. இது சிவபாபா உருவாக்கின அந்த ராஜ்யம். ராமர் வந்து திரேதாயுகத்தில் ராஜாவாக வராரு. அவர் மகாராஜா கூட கிடையாது. ஏன்னா அவருக்கு 14 கலை தான் இருக்குது. 16 கலை என்பது ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மி அவங்க தான் வந்து முதல்ல அவங்க ராஜ்யம் வந்து நடக்கும். முதல்ல இருந்து இந்த உலகம் ஸ்டார்டிங் புத்தம் புது அந்த சொர்க்கத்தில் அவங்க தான் வந்து முதல் ராஜா ராணியாக இருப்பாங்க. அப்போது அங்கே போகணும், அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழணும் அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து அந்த சத்தியுக தேவதைகளோட குணங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அதற்கு வந்து ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஏன்னா அது ஆத்மாவோட இயல்பான குணமே அன்பு, அமைதி, தூய்மை, பேரானந்த நிலை தான். இந்த பயம், கோபம், அகங்காரம், இந்த பற்று இதெல்லாம் வந்து ஆத்மாவோட குணங்கள் கிடையாது. அதற்கு தான் முழுமையான நீங்கள் முயற்சி செய்யணும். அதில் நீங்கள் செய்ய அந்த மாதிரி பயிற்சி நீங்கள் பண்ண எந்த காரியம் வேணால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அப்போ வந்து நம்ம ஆத்ம உணர்வில் இருந்து பண்ண முடியும். மேலும் பாபா, அப்பா, சிவனே கற்றுக் கொடுக்குற இந்த ஞானத்தினால இதற்கு பேர் வந்து ராஜ யோகம்னு பேர். இந்த ராஜ யோகம் மூலிமா சிவனை வந்து நம்ம நினைவு பண்ணுறோம். அவங்க வந்து பிரம்ம தத்துவத்தை தான் நினைவு பண்ணுறாங்க. இங்கே நேரடியாக இறைவனையே நினைவு பண்ணுறோம். அவர் வந்து அந்த பிரம்ம தத்துவத்தில் ஒளியாக இருக்கார். அந்த ஒளியை வந்து நம்ம நினைவு பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவ கர்மங்கள் அழிஞ்சு போகும். நமக்குள்ளே அந்த தெய்வீக சக்தி வந்து அதிகம் நிரம்பும். அப்பா சொல்கிறாங்க என்னென்னா, குழந்தைங்களே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தையே ராஜ்யம் பண்ணீங்க. முழு உலகத்தையுமே ராஜ்யம் பண்ணக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாமே குறைஞ்சிருச்சு. அது என்னென்னா ஆத்மாவோட பலம். அதை நிரப்பணும் அப்படின்னா அப்பா பரம்பிதா பரமாத்மாவை ரொம்ப ரொம்ப தூய்மையானவரை, பவித்திரமானவரை நினைவு பண்ணும் போது மீண்டும் அந்த சக்தி நமக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்கும். அந்த சக்தி நிரம்ப தான் திரும்பவும் இந்த உலகத்தை ராஜ்யம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். முழுமையாக நினைவு பண்ணுறவங்களுக்கு தான் அது நடக்கும். கொஞ்சம் இந்த மாயாவோட புயல் வந்துருச்சு அப்படின்னா அது ஊதி தள்ளிடும். இப்போ கொஞ்சோண்டு நினைவு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு நினைவு பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, அதுக்கப்புறமேட்டு உடல் உணர்வில் வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், அது மாயை வந்து ஊதி தள்ளிருச்சு. பாபாவை நினைவு பண்ணுறோம், திரும்பவும் இந்த உலகத்தில் இந்த ஸ்தூல உடம்பில் வந்து இருந்து நம்ம ஆத்ம உணர்வுலே இருக்கணும். அந்த இப்போ விளக்கு ஏற்றிட்டாங்கன்னா, இப்போது திருவண்ணாமலையில் விளக்கு வந்து அந்த தீபத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து விளக்கில் ஏற்றுவாங்க. அது வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எண்ணெய் ஊற்றி அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி
சிவபாபாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் நினைவு பண்ணுறோம், நல்லா நினைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது வந்து ஆத்ம தீபம் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஆத்மா நம்ம இருக்கோம், அந்த தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும். நம்மளோட அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு வருவோம். அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே வந்து எந்த காரியம் பண்ணாலும் அந்த ஆத்ம உணர்வுலேயே நம்ம இருக்கணும். இப்போ கொஞ்சம் வந்து ஆத்ம தீபம் வந்து அணைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எண்ணெய் இல்லை நெய் வந்து ஊற்றணும். அது எண்ணெய் நெய்னா இந்த ஞான அமிர்தம், இந்த ஞான நெய்யை வந்து ஊற்றணும். ஞானத்தை வந்து படிக்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கேட்கணும். கேட்கும் போது திரும்பவும் அந்த எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினோடனே திரும்பவும் அந்த அப்பாவை நினைவு பண்ணி திருப்பி அந்த நெருப்பு அந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி பண்ண என்ன நடக்கும்னா, ஒரு டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஞான சிந்தனை வரும். அதுக்கப்புறமேட்டு அப்பாவோட நினைவு வரும். அப்படியே தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எரிய என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம செய்த பாவ கர்மங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும். முழுமையாக நம்ம வந்து ஒரு தேவதையாக இங்கேயே ஆயிடுவோம். இங்கேயே வந்து சொர்க்கமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். முழுமையாக அந்த 16 கலைகளும் நமக்கு நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சாமியார்கள் அவங்க வந்து காட்டில் போயிட்டு நினைவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரிஞ்சாலும் அவங்க ஆத்மாவோட அந்த தீபத்தை வந்து ஏற்ற முடியாமல் இருக்கும். ஆனாலும் அவங்களும் வந்து அந்த ராஜ்யம், அதாவது சந்நியாச தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. ஏன்னா அந்த சந்நியாச தர்மத்தால் தான் அந்த துவாபர யுகம், கலியுகம் அந்த டைம்லையும் தூய்மையை அவங்க கடைப்பிடிச்சி இந்த முழு உலகத்துக்கும் சக்திகள், அதாவது அந்த தூய்மையோட பலத்தை வந்து அவங்க வந்து சேர்த்ததுனால இந்த பூமி வந்து இன்னமும் நல்லா இருந்தது சிவபாபா வர வரைக்கும். அதனால் இந்த தர்மங்கள் எல்லா தர்மங்களும் இப்போ வந்து முடிவுக்கு வரக்கூடிய டைம். இந்த ராவண ராஜ்யம், இந்த விக்ரமனின், அதாவது விக்ரமாஜித் மற்றும் விக்ரமன், இந்த விக்ரமன் அந்த ராவண ராஜ்யம் வந்து முழுமையாக இப்போ முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதற்கு நம்ம தான் வந்து அந்த அந்த ராஜ்யத்தை கொண்டு வரத்துக்கு முழுமையான இந்த பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஆத்ம தீபத்தை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பாவோட நினைவில் இருந்து இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நெய்யை ஊற்றி ஊற்றி அப்படியே வந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இதன் மூலியமாக தான் இந்த ராவண ராஜ்யம் முழுமையாக எரிஞ்சு சாம்பலாயிடும். இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா தாரணை பண்ணணும். நம்மளுக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள், நம்ம ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறோம். எந்த காரியம் செஞ்சாலும் அந்த உணர்வுலேயே ஏன்னா இது இங்கே இந்த உணர்வில் நம்ம உடம்போட உணர்வில் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம முழுமையான அந்த சுதந்திரத்தை வந்து அனுபவம் பண்ண முடியாது. துக்கங்கள், ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இப்போ வந்து துக்க தாமமாக இருக்குது. துக்கம், கவலை, இந்த விகாரங்கள், இதோட வைப்ரேஷன்ஸ் வந்து அட்டாக் ஆகாமல் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கணும். தாரணை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் அழகாக வந்து நம்ம வந்து சொல்லித்தரணும். ஏன்னா நம்ம அப்பா வந்து ஆசிரியராக இருந்து நமக்கு சொல்லித்தராருன்னா நம்மளும் மாஸ்டர் ஆசிரியராக ஆகணும். இப்போது இந்த ஞானம் வந்து நமக்கு யாருமே சொல்லியே கொடுக்கலன்னா இப்போ நம்ம அதை வந்து புரிஞ்சிருக்க முடியாது. அப்போ நம்மளும் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். மற்றும் சத்குரு, மாஸ்டர் சத்குரு, அதாவது நம்மளோட வீட்டுக்கு எல்லாருமே நம்மளோட வீட்டுக்கு போகணும். எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது.
நம்ம சகோதரர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போய் ஆகணும் இந்த டைம். ஏன்னா இப்போது ரொம்ப இந்த டைமில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து துக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இதில் வந்து யாரும் தாங்க முடியல. அவங்க எல்லாருமே வந்து இந்த அமைதி, நிம்மதி, இந்த சுகத்தை தான் வந்து கேட்குறாங்க. அவங்கள அறியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியவும் நம்ம தான் மாஸ்டர் சத்குருவாக இருந்து எல்லாருக்கும் வழியை வந்து காமிக்கணும். இந்த புயல் வரும்போது ஆத்ம தீபத்தை அது புயல் வரும். இந்த நிறைய சுற்றி ஏதாவது நடக்கும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் அதற்கு வந்து பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இந்த படகுல நீங்கள் ஏறிட்டீங்கன்னா இந்த படகு வந்து ஆடும் அசையும், ஆனால் வந்து என்றைக்குமே மூழ்காது. நீங்கள் எப்படியும் கரையை போய் சேர்ந்துருவீங்க. அதற்கு நான் உங்களுக்கு கூடவே துணை இருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா சகஜ யோகத்தின் மூலமாக இந்த சாதனங்கள்லேருந்து விலகி இருக்கிறது. இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மொபைலு, ஃபோனு, இந்த எலக்ட்ரிசிட்டி, அது இது நிறைய சாதனங்கள் இருக்குது. பைக்கு, காரு, நிறைய சாதனங்கள் இருக்குது. ஆனால் அந்த சாதனங்கள் இருந்தால் தான் நான் வந்து முயற்சி, சாதனைனா அப்பாவை நினைவு பண்ணுறது, அதை நான் பண்ணுவேன். இந்த கரண்ட் இல்லைன்னா என்னால் எப்படி இருக்க முடியும், இந்த இது இல்லைன்னா என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சாதனங்கள் எல்லாமே வந்து இயற்கை தத்துவங்களோட அதோடது தான். அது இருக்கணும்னு இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த ஆசை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து முழுமையாக நீங்கள் வந்து சாதனை இந்த டைமில் அதை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிற டைமில் யோகா, அதாவது சாதனை பண்ணோன்னா நம்மளோட அந்த கர்மங்களும் விநாசமாகும். நம்ம சீக்கிரமாக வந்து முன்னேறி போகவும் முடியும். ஆத்மா வந்து தூய்மை அடைஞ்சு முழுமையான அந்த சுகத்தை வந்து அனுபவம் பண்ண முடியும். இதில் வந்து சுகம் இல்லை, அப்பாவோட நினைவில் தான் இருக்குது அப்படின்றத அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேரத்தை வந்து அதில் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதற்கு வந்து நீங்கள் சகஜ யோகி ஆகணும். எல்லாத்துலேருந்து விடுபட்டு ரொம்ப சகஜமாக நம்ம இருக்கணும். உடல் உணர்வுலேருந்து சகஜமாக வெளியில் போய் அப்பாவை சகஜமாக நினைவு பண்ணணும். ஸ்லோகனில் வந்து அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சந்தோஷமாக, அதாவது திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துறது தான் சந்தோஷ்டமணி ஆத்மா ஆவதாகும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி, எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்ம தீபத்தை எரிய வச்சுட்டே இருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.